அனுபவம் நூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போங்களா? இன்றைய எபிசோடில் நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து மக்கள் நெரிசலில் சிக்கியது, தள்ளுமுள்ளில் சிக்கியது. சரி, பொதுவாக எங்கள் அப்பா வந்து பொறுப்பான அரசு பள்ளி தலைமை ஆசிரியங்கிறனால கூட்ட நெரிசல்கள் எங்களுக்கு அதிகமாக கூட்டி போக மாட்டார். அவர் போய்ட்டு வருவார், ஆனால் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக மாட்டார். கொஞ்சம் நாங்கள்லாம் பெரியவனாக இருந்தேன். எனக்கு ஒரு 10-11 வருஷம் இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு 14-15 வயசு. இங்கே போகலாம், திருவிழாக்கெலாம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருவிழான்ட்டு நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் வந்து அங்கு விலாசம் மண்டகப்படி அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து வரும். அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மின் விளக்கு அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நிறைய ஜனங்கள் கூடும். சரின்ட்டு அது நாங்கள் எங்கள் அப்பாட்ட நினச்சிருச்சு, கூட்டி பங்கப்பாட்டு 2 பேர் கிளம்பினோம். நாங்கள் இப்போ வளர்ந்துட்டோம் இல்லையா, என்னென்னு பார்த்துப்போம் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் நச்சரிப்பாக நல்லா தாங்க முடியல. சரி வாங்கப்பா அப்படின்ட்டு 2 பேர்த்தையும் அழைச்சிக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் நின்றார். சாமியும் பார்க்கணும், அதே சமயத்துக்கு நம்ம பாதுகாப்பு முக்கியம். அது மாரியம்மன் கோயில் பக்கத்தில் செல்வ காளியம்மன் கோயில் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. என்ட்ரன்ஸில் அது நேர் இருக்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அதில் வந்து கிராதி போட்டிருக்கும். முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு அடி இடம் இருக்கும். அந்த இடமா பார்த்து அது வந்து தரைமட்டத்தில் ஒரு 8 அடி 10 அடி உயரும். அங்கே போய் நிப்பாட்டிட்டார். அங்கே போய் நானும் எங்கள் அண்ணனும் நின்றுக்கிட்டோம், பாதுகாப்பாக நின்றுக்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நின்றுருப்போம். அப்புறம் அந்த பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு மெல்ல வந்து தேர் வந்து வெளியே வருது. இந்த இதில் கோயிலை விட்டு வெளியே வருதுங்க. மேற்கு ரவதியில் ஸ்டார்ட் பண்ணுது. அப்படி 4 ரவதி சுற்றிட்டு திரும்ப வந்து சேரும். அது ரத ஊர்வலம் ஆரம்பிக்கிற முன்னாடி என்ன, முதல்ல வந்து மேலதளம் போகும். அப்புறம் வந்து யானை போகும். யானை வந்து வாடகைக்கு கூட்டி வருவாங்க திருவிழாக்காக வரும். அதே மாதிரி மேளம் தாளம் சிண்டு எல்லாம் மேளங்கிட்டு அப்படியே போயிட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது அப்படியே தாண்டி அந்த மேற்கு ரவதி ஆரம்ப பள்ளின்னு இருக்குது. அது பக்கத்தில் போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த யானை வந்து மிரண்டுருச்சு. யானை வந்து மிரண்டு சட்டுன்னு பின்னாடி திரும்பிடுச்சு. அந்த திரும்ப எல்லாமே ஜனங்க கூட்டின கடல் மாதிரி இருந்தது, மக்கள் கடல் மாதிரி இருந்தது. எல்லாருமே அலறி அடித்து ஓடுறாங்க. அலறி அடித்து ஓடுனதில் எங்கே நாங்கள் நின்றது இடத்துக்கு பக்கத்தில் கீழே வந்து பெரிய சாக்கடைங்க. பெரிய சாக்கடை ஒரு 4 அடி 5 அடி அகலம் இருக்கும். அந்த சாக்கடை பக்கத்தில் ஒரு தெரு. எல்லாமே அலறி அடித்து வர்றாங்க. அந்த தெருக்கு அலறிச்சு வருவாங்க. அந்த பாதாள சாக்கடையில் தபன்னு விழுறாங்க. நல்ல சத்தம் கேட்குது. ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் இறுக்கமாக கம்பியை பிடிச்சிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அந்த கோபம் கொண்ட யானை வந்து, யானைக்கு மதம் பிடிக்கலைங்க, கோபம் தான் வந்திருக்கு. ஏதோ அந்த விருப்பு இல்லை ஓயாமல் வேலை செஞ்சால ரெஸ்ட் இல்லாதனால என்னமோ வெறுப்பு தான் வந்திருக்கு. அப்படியே செல்லு திரும்புறது இல்லை. ஒரு பக்கத்தில் ஒரு மூதாட்டி இருந்துங்க, ஒரு மேலே போட்டு தாக்குனதில் அந்த மூதாட்டி அங்கேயே இறந்துட்டாங்க. உடனே வந்து அந்த யானை பகவன் வந்து அந்த இதை வந்து சமாதானப்படுத்தி அப்படியே கூட்டி போயிட்டாங்க. இது வந்து 1973-72 ஞாபகம் இல்லையா, அந்த வருஷம் வந்து. ஸோ எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு முயற்சியுமே நாங்கள் பாதுகாப்பாக
பண்ண விரும்புது. ஸோ எங்கள் அப்பாவுடைய பாயிண்ட் வந்து கரெக்டுன்னு அப்போ தான் பட்டது. இது ஒரு சம்பவங்க. இன்னொரு சம்பவத்தில் 1968 நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த அடிமைப்பெண் என்ற படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. திண்டுக்கல்ல சக்தி டேக்ஸுங்கிற இடத்துல ரிலீஸ் ஆகிருந்தது. படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஹிட்டுங்கிறது நாங்கள் வந்து எங்கள் அப்பா வீட்டில் இது பண்ணிட்டு இருந்தோம், வலியுறுத்திட்டு இருந்தோம், சீக்கிரம் அழைச்சி போங்கன்ட்டு. இப்போ நம்ம கூட்டம் அதிகமாக இருக்குது, கூட்டம் கொஞ்சம் குறையிட்டோம், அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு நாள் திட்டு இருந்தார். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. அது எப்படி சூப்பர் ஹிட்டு படம் பார்க்காம இருக்க முடியும் அப்படின்ட்டு நாங்கள் போயே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிடணும். சரி போய்ட்டு வாங்க, ஆனால் பத்திரமா போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். நான், என்னுடைய மூத்த சகோதரி, என்னுடைய மூத்த சகோதரர், அப்புறம் வந்து இளைய சகோதரி. அந்த என்னுடைய இளைய சகோதரிக்கு அப்போ வந்து வயசு 1, கை குழந்தை 1 வயசாகும். ஸோ எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து போனோம். அப்போ வந்து 10 வயசுங்கிறனால பெண்கள் வரிசையில் போயிடுவாங்க. பெண்கள் வரிசையில் போய் வரிசையில் நின்றுருந்தோம். வரிசையில் எண்ணிக்கை பார்த்தோம்னா டிக்கெட் கவுண்டர் திறக்கலை. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து நானும் என்னுடைய தங்கை வந்து அந்த ஜன்னல் நெரிசல் தாங்க முடியல. தாங்கிட்டு சரி திரும்பி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா திரும்பி போக முடியல. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு நல்ல அருமையான காரியத்தை பண்ணாங்க. எவ்வளோ பாராட்டினாலும் தரும். என்ன பண்ணாங்க, ஒரு 20 பேர் 25 பேர் மேலே வந்து அந்த டிக்கெட் கவுண்டருக்கு மேலே வந்து நின்றுட்டு கீழே யார் யார் கை கலந்துருக்காங்களோ அந்த கை கலந்ததெல்லாம் அப்படியே வாங்கிட்டு 1 to 1 வாங்கிட்டு கரெக்டாக அந்த டிக்கெட் கவுண்டர் வாங்கிட்டு இல்லை வெளியே வரும்போது அந்த குழந்தைகளை அந்த தாய்மார்களில் பொறுப்பாக ஒப்படைச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா அருமையான ஏற்பாடுங்க. யாரும் சொல்லித்தரல, அவங்கள செல்ஃபாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் ஒரு வழியாக வந்து டிக்கெட் கவுண்டர் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா ஏறக்குறைய ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சீன்லாம் போயிடுச்சுங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கினது இல்லையா, படம் பார்க்கும்போது போக முடியுமா, போய் உட்காந்து படம் பார்த்து வீட்டுக்கு வந்தோமே அப்பாக்கிட்ட நல்ல திட்டு. நான் சொன்னேன்ல, கேட்டிங்களா அப்படின்னு திட்டு வாங்கணும். திட்டு வாங்கினா பரவாயில்ல, புது படம் பார்த்தாச்சு அப்படி ஒரு திருப்தி. அப்புறமே நல்ல படம்லாம் 1 மாதம் 2 மாதம் ஆகி கொஞ்சம் ஜெனரேஷன் கம்மியான பிறகு திருப்பி என்னோட போய் முழு படத்தையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.